வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு அலுவலகங்களில் டீப்சீக், சாட்ஜிபிடி போன்ற டூல்களை பயன்படுத்த வேண்டாம். ஏஐ தொடர்பான இதர செயலிகளையும் பயன்படுத்தக்கூடாது என ஊழியர்களுக்கு நிதி அமைச்சகம் எச்சரிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறு. பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 53.63 விழுக்காடு வாக்குகள் பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார், வாக்கு சதவிகிதத்தை உயர்த்துவது பொதுமக்களின் கடமை என தேர்தல் நடத்தும் அதிகாரி பேட்டி. தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆர்வத்துடன் வாக்களிக்கும் மக்கள். பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 46.55% வாக்குகள் பதிவு. சட்டவிரோதமாக குடியேறியதாக அமெரிக்காவிலிருந்து ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பப்பட்ட 104 இந்தியர்கள் நாடு திரும்பினர். 25 பெண்கள் உள்ளிட்டோர் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு வந்தடைந்தனர். விருதுநகர் அருகே சின்னவாடியில் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. எட்டு அறைகள் தரைமட்டமாகி 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் ஆலையின் உரிமம் ரத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை. பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பள்ளிக்கு செல்லும் வழியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. 7 பேரை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறை விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் அபராதத்துடன் விடுதலை. 3 பேருக்கு தலா 60,50,000 ரூபாய் அபராதம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சோனியா காந்தி வாக்களிப்பு. ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். கும்பமேளாவில் புனித நீராடினார் பிரதமர் நரேந்திர மோடி. திரிவேணி சங்கமம் பகுதிக்கு படகில் சென்று நீராடல். திருநெல்வேலியில் தேசிய நெடுஞ்சாலை அருகே மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. காலாவதியான டானிக் உள்ளிட்டவற்றை கொட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். ராசிபுரம் அணைப்பாளையம் ஏரியில் முகாமிட்டுள்ள பல்லாயிரம் பறவைகள். சரணாலயம் போல காட்சியளிக்கும் ஏரி. தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் 10 லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியது. அமைச்சர் சக்கரபாணி தகவல். சென்னை அருகே தாம்பரம் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் முதியவர் உயிரிழப்பு. முதியவர் மீது லாரி மோதும் சிசிடிவி காட்சி வெளியானது. மதுரை அருகே சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்டதால் 7 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு என புகார். ஓட்டலில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு. மாநில அரசிற்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற உண்மையை பிரதமர் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம்.
இனி என்ன சொல்ல போகிறீர்கள் என ஆளுநர் RN ரவிக்கு கேள்வி. முதன்முறையாக 63,000 ரூபாயை தாண்டியது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரிப்பு. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுடன் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட அமெரிக்க விமானப்படை விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அந்நாட்டில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். அவரது உத்தரவின் பேரில் அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை முறையான ஆவணங்களின்றி நாட்டில் தங்கியிருப்பவர்களின் பட்டியலை தயார் செய்துள்ளது. அந்த பட்டியலில் உள்ளவர்களை நாடு கடத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வாழ்ந்து வந்த 104 இந்தியர்கள் முதற்கட்டமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அமெரிக்காவின் C-17 ரக ராணுவ விமானம் இந்தியர்களுடன் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து நேற்று புறப்பட்ட நிலையில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. திருப்பி அனுப்பப்பட்டவர்களில் 79 ஆண்கள், 25 பெண்கள் அடங்குவர். மேலும் அவர்களில் 33 பேர் குஜராத் மாநிலத்தையும், 33 பேர் ஹரியானா மாநிலத்தையும், 30 பேர் பஞ்சாப் மாநிலத்தையும், தலா 3 பேர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியது குறித்து இந்திய அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான குவாரி உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் CBCID காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜகபர் அலி கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் கொடுத்திருந்த நிலையில் கொலை செய்யப்பட்டார். குவாரி உரிமையாளர்கள் சதித்திட்டம் தீட்டி ஜகபர் அலியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் ராசு, ராமையா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களை காவலில் எடுத்து CBCID போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் குவாரி உரிமையாளர்களான ராசு மற்றும் ராமையா ஆகியோருக்கு சொந்தமான 7 இடங்களில் CBCID காவல்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலை செய்வதற்கு பயன்படுத்திய மினி லாரியின் உரிமையாளர் முருகானந்தத்தின் வீட்டிலும் ஆய்வு நடத்தி வருகின்றனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரு சவரன் முதல் முறையாக 63,000 ரூபாயை கடந்துள்ளது. அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் தங்கம் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி முதல் முறையாக தங்கம் விலை 60,000 ரூபாயை கடந்தது. கடந்த 31ஆம் தேதி தங்கம் விலை ஒரு சவரன் 61,840 ரூபாயாக அதிகரித்தது. பட்ஜெட் தாக்கலான அன்று தங்கம் விலை முதன்முறையாக 62,000 கடந்தது. இந்நிலையில் நேற்று ஒரு சவரன் 840 ரூபாய் உயர்ந்த தங்கம் 62,480 ரூபாய்க்கு விற்பனையானது. நேற்று அமெரிக்க டாலரின் மதிப்பு குறைந்ததால் தங்கத்தின் மீதான முதலீடுகள் அதிகரித்தன. இந்த சூழலில் இன்று ஒரே நாளில் தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து 63,240 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டது. 1 கிராம் தங்கம் 95 ரூபாய் உயர்ந்து 7,905 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை இன்று 1 ரூபாய் உயர்ந்து 107 ரூபாயாக உள்ளது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,07,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் தங்கத்தின் விலை ஒரு சவரன் 3,640 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை மேலும் பெரிய அளவில் உயரும் என தங்க நகைகள் விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சொலானி தெரிவித்துள்ளார். குறுகிய கால முதலீடாக தங்கம் மாறிவிட்டதால் முதலீட்டாளர்கள் வாங்கி குவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது வர்த்தக போர் தொடங்கி இருக்கிறது. இந்த வர்த்தக போரில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது ஒரு தனி பக்கம். ஆனால் இதில் முழுவதுமாக பாதிக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள அனைத்தும் இந்த 800-900 கோடி மக்களும் இது பெருமளவில் பாதிப்பார்கள். ஏனென்றால் உலக பொருளாதாரம் இதனால் கீழ் நோக்கி போகும். அதனால் பெரும்பாலான முதலீட்டாளர்களாகட்டும் அல்லது நுகர்வோராகட்டும் இவங்க எல்லாமே பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் தான் உலக சந்தையில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதனால் தொடர்ந்து தங்கம் விலை உயரும். இன்னும் பார்க்க போனால் தங்கம் விலை இது இன்னும் உயரவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பெரிய அளவில் உயர காத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முன்பெல்லாம் தங்கம் என்பது நீண்ட கால முதலீடுக்கு உகந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கணிப்பாக இருந்தது. இனி வரும் காலங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், குறுகிய கால முதலீடுகளுக்கும் தங்கம் நல்ல ஒரு லாபத்தை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியிலும் அல்லது முதலீட்டாளர் மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது.